பெரிய கோயிலிலிருந்து செய்தியாளர் உசேன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். உசேன், நம்ம பொதுவாவே பார்ப்போம், ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்கும் சரி, பிரதோஷ தினத்திலும் சரி, பெரிய கோயில்ல நந்திய பெருமானுக்கு ஏராளமான அபிஷேகங்கள் தொடர்ச்சியா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மகா சிவராத்திரி, இன்னைக்கு என்ன சிறப்புகள் அங்க? அதாவது விக்னேஷ், மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தற்போது வரை சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து சென்றிருக்கிறார்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் பல்வேறு கோவில்களிலும் இப்பூஜை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான சிவாலயங்கள் இருக்கின்றன. தஞ்சை, திருவையாறு, கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சிவாலயங்கள் இருக்கின்றன. அனைத்து சிவாலயங்களிலுமே இன்று காலை முதலே ஏராளமானோர் கூடி நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக சிவராத்திரி என்றாலே 4 கால பூஜை தான் மிக முக்கியமான பூஜை. தற்போது கடந்த 10 மணி பூஜை, முதல் கால பூஜை கடந்த 10 மணிக்கு நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா தஞ்சையில் பெருவுடையாருக்கு விபூதி, பால், சந்தனம், தயிர், எலுமிச்சை சாறு, மஞ்சள், அரிசி உள்ளிட்ட பல் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு நீண்ட வரிசையில் நின்றிருந்த பக்தர்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையுடன் காட்சியளித்தார் பெருமாள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2ஆம் கால பூஜை விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. இந்த நீண்ட 2ஆம் கால பூஜையில் பங்கு பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள், அதாவது தஞ்சை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் இருந்து, நாடு முழுவதிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஒளிப்பதிவாளர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம பெரிய கோயிலில் உள்ள 3ஆவது நுழைவாயில் இருக்கும். இந்த நுழைவாயிலே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதே கூட்டம் தான் பாத்தீங்கன்னா காலை முதலே இதே அளவிற்கான கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் இதற்காக 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வருவதற்காக ஒரு வழியும் செல்வதற்காக ஒரு வழியும் வைத்து அவர்கள் தனித்தனியாக பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர், அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. இதிலும் ஏராளமானோர் பங்கு பெற்று தங்கள் விருப்பப்படி அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். இதற்காக சிறப்பாக அனுமதி பெற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா 2ஆம் கால பூஜை வெகு விமர்சையாக பெருவுடையாருக்கு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தொடங்கியுள்ள இந்த பூஜையில பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொடிகளால் பூஜை நடைபெற்று வருகிறது. அடுத்து 12:30 மணிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 2ஆம் கால தீபாராதனையும் காட்டப்படும். அதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள பெத்தனன் கலையரங்கில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் தஞ்சை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த நாட்டிய கலைஞர்கள், அதே போல பட்டிமன்றம், பாட்டு மன்றம், அதே போல சிவபெருமானுடைய சிறப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பெரிய கோவில் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. இவை அனைத்துமே ஏராளமான பொதுமக்கள் கண்டு கிடைத்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்தீங்கன்னா சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் என்பது ஐதீகம். சிவாலயங்களில் அமர்ந்து இங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இங்க அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்தது மட்டுமல்லாமல் சிவனுடைய நாமங்களையும் உதித்தபடி இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நேரடியாக பார்க்க முடியுது. நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள். இதுக்காக தஞ்சை மாவட்டம் முழுவதிலுமே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் சிறப்பு பேருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றால் வருபவர்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் மின்னொலிகளால் ஆங்காங்கே அலங்காரமும் செய்யப்பட்டு இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் மின்னொலியில் மிக அழகாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் கால பூஜை தொடங்கி மகாலிங்கத்திற்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு விதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வரதையும் சொன்னீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டீங்க. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காதர் உசேன்.